அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈடற்ற இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன செய்தியை தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 106:12 வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். யாரை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம், மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக அவர்கள் இருந்த போதிலும், மீட்கப்பட்ட பின் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த கிரியைகள் எத்தனையோ. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் அவர்கள் ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மறந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்மால் மீட்டெடுக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற கிரியைகள் மறக்கக்கூடிய அளவில அவ்வளவு அற்பமானவைகளா என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் அவர்களால் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத கிரியைகளைத்தான் கர்த்தர் செய்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106 அவர் செய்த கிரியைகள் மகா பெரியவைகள். அதே போல சங்கீதம் 139:14 வாசிக்கும் போது, அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவிதமான கிரியைகள், ஆச்சரியமான கிரியைகள். ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் செய்திருந்தும் கூட, மற்றவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல, மீட்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய கிரியைகளை அவ்வளவு சீக்கிரமாய் மறந்து போனார்கள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் மகத்துவமானவைகள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் அவ்வளவு பெரியவைகள். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு எளிதாக எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் இருக்கக்கூடாது. நம்ம மறக்கிறோம் ஆண்டவர் செய்த கிரியைகள் என்று சொல்லும் போது, அப்படியானால் தேவன் செய்த கிரியைகளை விட மேலானவைகள் எவைகளோ நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிசாசானவன் கொண்டு வந்து நம்மை ஏமாற்றி, அவன் தேவன் செய்த கிரியைகளை மறந்து போக வைக்கிறான். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அத்தனை விருட்சங்களின் கனிகளை எல்லாம் சொல்லவே முடியாது. அத்தனை விருட்சங்கள் அவ்வளவு சுவையானவைகள். அவ்வளவு கொடுத்திருந்த போதிலும் மிகவும் எளிதாக ஆண்டவர் நடுவிருட்சத்தின் கனியை புசியாதே, மற்ற எல்லாவற்றையும் உண்ணி என்று சொன்னாரே. ஆனால் அவன் எளிதாக ஆண்டவர் சொன்ன, நீ செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளையை மீறி அவன் காரியத்தை செய்தான் என்று சொன்னால், அப்படியானா அவனுடைய சிந்தையில ஆண்டவர் தனக்கு கொடுத்த கட்டளையை காட்டிலும் மேலான ஏதோ ஒன்று அவனை பாதித்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்றும் மறக்கக்கூடாது என்று தான் ஆண்டவர் ஆச்சரியமான பெரிய ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அதிசய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் செய்தார். ஆனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய அந்த மனதிலே பிசாசினுடைய அந்த பொய்யான போலியான வாக்குறுதி மனதிலே பதிந்தது போல, இவர்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் செய்ததை விட
பெரிய கிரியைகள் எதையோ இவர்கள் கண்டது போல பிசாசு இவர்களை ஏமாற்றி விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. மறந்து போன ஆதாமுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களுடைய நிலைமைகளும் மிகவும் பரிதாபமானதாகவே ஆகிவிட்டது. அவர்கள் அழிக்கப்பட்டும் போனார்கள். ஆகையினால் கர்த்தர் செய்த கிரியைகளுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்க பார்வையில அது சின்னது போல இருக்கலாம், ஆனா அந்த கிரியை தான் உன்னதமானது. ஒருபோதும் மறவாதிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரான். ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, நீங்க செய்த ஒரு கிரியைகளையும் நாங்கள் மறக்கவே முடியாது. அவைகள் எங்கள் சிந்தையிலே வைத்து நாங்கள் தியானிக்க கூடியவைகள். அந்த தியானத்தினால் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அதை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் அதை உணர்ந்து எதையுமே நாங்கள் மறவாதபடிக்கு என்றைக்கும் எங்கள் உள்ளத்திலே உமது கிரியைகளை வைத்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.